சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம். சபையின் தேவன் எழுந்தருள, தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இது
துதித்திடுவோம். துதிக்கு பாத்திரராகி என் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று வாய் திறந்து சொல்லலாமா? துதிக்கு பாத்திரரே, ஓ ஹalleluya, சகல கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரே அப்பா மூல காரணமாகிய எங்கள் தெய்வமே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் நீர் எங்கள் பட்சம் இருக்க ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. தேவரீர் என் மேய்ப்பராய் நீர் இருக்கிறீர். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேய்ப்பர் என் தேவனாக இருக்கிறார், நான் ஒன்றிற்கும் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் என்ன பண்ணுவார்? அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடக்கூடிய தேவாதி தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதை நாம் விசுவாச அறிக்கையின் மூலமாய் ஒரு பாடலை பாடலாம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே அதை உணர்ந்து சொல்லலாம். திருப்தியாய் நடத்தக்கூடியவர். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. சத்தமிட்டு சொல்ல முடியுமா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? ஆஹா என்றும் நீங்க சொல்றதுக்கும் ஆஹா முகத்துக்கும் என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் தேவனே எனக்கு வெளிச்சமா இருக்க. ஓ, நான் கலங்கவே வேணாம், நான் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். தீடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது நான் தாழ்ச்சி அடையேன், நான் வெட்கப்படேன், நான் சோர்ந்து போகேன். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆகியதால். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆகியதால். என் உள்ளமே, ஆஹா என் தேவனை, ஆஹா எந்நாளும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே, ஆஹா என் தேவனை, ஆஹா எந்நாளும் புகழ்ந்திடுவே. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். சத்தமிட்டு சொல்லுங்க. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் ஒன்றிற்கும் அஞ்சிடினே.
தம் பாதையில் என்னை நடத்திடவே, தம் பாதையில் என்னை நடத்திடவே. கர்த்தருடைய வழியில தான் நம்ம நடந்து போகிறோம். அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்கிறோம் என்றால் நம்ம எதுக்கும் அஞ்ச வேணாங்க. கர்த்தரே சகலவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். நம்மளை பார்த்து அந்த சூழ்நிலை தான் அஞ்சணும். சத்தமிட்டு அதை சொல்லுங்க. உங்க ஆவி கேட்க, உங்க ஆத்துமா கேட்க சொல்லுங்க. நான் அஞ்சினேன், என் ஆத்துமாவே நீ அஞ்சாத. Your life, உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரங்கள்ல இருக்குது. He is controlling everything. அஞ்சினேனே, மீண்டும் ஒரு விசை அஞ்சினேனே, நான் அஞ்சினேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சினேன். இது எப்படி முடிய போகுது? நான் அஞ்ச போறதில்லை ஆண்டவரே. You take full control. நான் ஒன்றுக்கும் அஞ்சினேனே, மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேது? மீட்பராய் இயேசு இருக்கின்றபோது என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகிறார். என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகிறார். என் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். எதுக்காகவும் என் ஓட்டம் நிற்கவே நிற்காது ஆண்டவரே. நான் தொடர்ந்து என் இலக்கை நோக்கி நான் ஓடுவேன். என் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். மீண்டும் ஒரு விசை கூட. Nothing should stop from my target, oh Father God. நீ மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். வானில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். வானில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அவர் செய்த
உங்க கண்ணு முன்னாடி வாங்க. இப்ப நடந்து கொண்டிருக்க சூழ்நிலையை பார்த்து தேவனை ஆராதிக்காங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. அவருடைய வல்லக்கரம், அவருடைய வல்லக்கரம், அவருடைய வல்லக்கரம் நம்மளை தாங்கினதே, நம்மளை நடத்தினதே, நம்மளை பாதுகாத்ததே, நம்மளை உயர்த்தினதே. ஓ, அதை மாத்திரம் ஆத்துமாவை நினைத்து பார்த்து அவர் செய்த சகல இதிலும் மேலான காரியங்களை செய்வார் என்றதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. கடந்து போகக்கூடிய காரியங்களை பார்த்து let us not underestimate our God's ways. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முழுமையான ஆராதனை டாடி உங்களுக்கு மாத்திரம் தான் சொல்லி செய்வேன். What an adorable God you are, Father. சொல்லி முடியாத ஈவுகளை ஆண்டவரே, சொல்லி முடியாத நன்மைகளை, சொல்லி முடியாத கிரியைகளை ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையில நீர் செய்து கொண்டுதான் நீர் வருகிறீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. எங்களை நீங்க தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போய் தான் இருக்கிறோம், நாங்க துவண்டு போய் தான் இருக்கிறோம். உங்க வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களை தைரியப்படுத்துது ஆண்டவரே. ஓ ஹalleluya. உங்க மேல இன்னும் ஆண்டவரே அப்பா அந்த வாஞ்சை கூடட்டும், இன்னும் அந்த வாஞ்சை, இன்னும் அந்த நெருக்கம் கூடட்டும் ஆண்டவரே. என் தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் என்ற அந்த நிச்சயம், அந்த ஆத்மபூர்வமான அந்த விசுவாசம் ஆண்டவரே அப்பா எங்களிலே இன்னும் ஆண்டவரே அப்பா அனல் கொண்டு எழும்பட்டும். ஓ ஹalleluya. அப்பா எல்லாத்தையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்து எங்களை மறந்து உங்களை மாத்திரமே நினைவு கூற இந்த காலை வேளையில கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. எங்களை அரசாளக்கூடிய எங்கள் தெய்வமே, ஓ ஹalleluya, உம்முடைய வழி நடத்துதலுக்கு உங்க சித்தத்துக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு நினைவோடு கூட அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும்
ஒரு தேடுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை தேடி முடித்த பிறகு இன்னொரு காரியத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரும் எதையோ ஒன்று தேடி எதையோ ஒன்று நாடி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவரை அதிகமாக தேட தேட, அவரோட துதியை அதிகமாக தேட தேட, நான் சொல்கிறேன், ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். நம்ம எதையும் தேடி ஓட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை தேடி ஓடி வரங்க. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் அதிகமாக நமக்கு உணர்த்துகிறார். என்னுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக அமர்ந்துரு. உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை காட்டிலும் நான் பெரியவராக இருப்பேன். பெரியவருக்கு இன்னும் அதிக நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் செய்த நன்மையை மாத்திரம், ஆண்டவரே இப்படி நடந்துருச்சே, இது வேணுமே, இது இப்படி இருக்குதே அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு, நீர் எப்படிப்பட்டவராய் நீர் இருக்கிறீர், நீர் இப்படியாக நீர் இருக்கிறீரே, நீர் இந்த வண்ணமாய் செய்வேன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் மேலானதாக இருக்கிறதே என்று அதை நினைவு கூறிக்கொண்டே இருந்திருந்தோம்னா, அவரை உயர்த்தி கொண்டே இருந்தோம்னா, அவருடைய வார்த்தையை உயர்த்தி கொண்டே இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், நம்ம உள்ளமும் மகிழ்ந்திருக்கும். காரியங்கள் எல்லாம் அது அந்தந்த பிளேஸில் அழகாக செட் ஆகி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உங்களை தேடுறது போதாத ஆண்டவரே, நாங்கள் உங்களை இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் உங்கள் அன்பில் நாங்கள் இன்னும் அதிகமாக வேர்க்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலை சில நேரங்களில் எங்களை அதிகமாக ஆளுகை செய்கிறது, எங்களை டாமினேட் பண்ணுது, எங்கள் ஆவி அதை டாமினேட் பண்ணுகிறது, எங்கள் வழிகளை கூட சில நேரம் டாமினேட் பண்ணுது. ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவரே அப்பா டாமினண்ட்டாக எழும்பி எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்கிறவர் என் தேவன், என் தேவனுடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கிறோம். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயத்தை, ஏற்ற வழி வாசல்களை, ஏற்ற அற்புதங்களை அவர் நிகழ்த்துவார் என்ற ஒரு விசுவாசம் எங்களை அதிகமாக ஆளுகை செய்யட்டும். இன்னும் அதிகமாக உங்களை ஃபோக்கஸ் பண்ண, உங்கள் துதியை ஃபோக்கஸ் பண்ண எங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்க டாடி, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க டாடி. உங்கள் சமூகத்துக்கு ஆர்வத்தோடு ஆண்டவரேப்பா ஒரு உற்சாக மனதோடு கூட இன்றைக்கு என் தேவன் எனக்காக ஒரு ஸ்பெஷலானதை வச்சிருக்கிறாருன்றதோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. நாங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போக போகிறது இல்லை டாடி. உங்க சித்தம் எங்களுக்குள்ள பரிபூரணமா, உங்க வார்த்தை எங்களை இடைகட்ட போவதற்காக, எங்களை உற்சாகப்படுத்த போவதற்காக, எங்களுக்கு வழியை திறந்து கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் டாடி. உங்க கரங்களுக்குள்ள இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் விசுவாச வாழ்வை, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை குறித்து படிக்கிறோம். இதுவரைக்கும் 5 அதிகாரங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 6வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். 6வது அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக 5 அதிகாரத்தின் தலைப்புகள் என்ன என்பதை குறித்து சின்னதாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் அதிகாரத்தில் விசுவாச வாழ்வு, ஃபெய்த் லைஃப் குறித்து அந்த அதிகாரம் விளக்குகிறதை குறித்து படித்தோம். 2வதாக தேவன் எவ்விதமாய் நியாயம் தீர்க்கிறார், தேவன் எவ்விதமாய் நியாயம் தீர்க்கிறார் என்பதை படித்தோம். 3வதாக தேவனது மாறாமை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய மகிமை அதெல்லாம் மாறலை அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்தில் படித்தோம். மாத்திரமல்ல 4வது அதிகாரத்தில் விசுவாசத்தில் வளர்வது எப்படி, விசுவாச வாழ்க்கை தான் நம்முடைய அஸ்திபாரம், அடித்தளம். அந்த விசுவாச வாழ்க்கையில் வளர்வது எப்படி என்பதை குறித்து அது 4வது அதிகாரத்தில் படித்தோம். How to grow in faith. 5வது அதிகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலினால், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீதிமானாக்கப்பட்டோம். நீதிமானாக்கப்பட்டதனால் உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து 7 ஆசீர்வாதங்களை நாம் கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 6வது அதிகாரத்திற்கு வருவோம். 6வது அதிகாரத்துல 23 வசனங்கள் இருக்கு. இந்த 6வது அதிகாரத்திற்கு கீவர்ஸ 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். இந்த 6வது அதிகாரத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும், பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும், ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ்.
இந்த 6வது அதிகாரத்துக்கு நம்ம இந்த என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும் அந்த இடத்துல படிக்கிறோம். மிக முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையே பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவே இந்த 6வது அதிகாரத்துல பரிசுத்தத்திற்கான 3 படிகளும் 2 தடைகளையும் காண்கிறோம். வேதம் போதிக்கும் பரிசுத்தம் ருசிக்க இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த வாழ்வுக்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமா இருப்பதே தேவ சித்தம். பரிசுத்தமா இருப்பதே இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளை. பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவும் முடியாது. ஆகவே இந்த 6வது அதிகாரத்தை நல்லா தியானிச்சோம் அப்படின்னீங்கன்னா பரிசுத்தத்திற்கான படிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த வாழ்விலே நாம நிச்சயமாக சிறப்பாக இருப்போம். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறுகிற பரிசுத்தத்திலே நாம் வளருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தத்திற்கான படிகளை நாம் பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸ். பரிசுத்தத்திற்கான படிகள் 3, அதே சமயத்துல தடைகள் 2 என்று சொல்ல போகிறேன். இன்னைக்கு பரிசுத்தத்திற்கான படிகளை நம்ம தியானிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் ஹோலினஸ். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா கடைசி அது 5வது அதிகாரத்துல முடிக்கும் போது என்ன சொல்றாரு பவுல், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 6வது அதிகாரம். ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. சொல்லுவோமா? கூடாதே. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுச்சு. கண்டிப்பா அது 20வது வசனம் 5:20 மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் அப்படி இருந்து பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று அதுல நம்ம வாசிக்கிறோம். அதனால பாவத்துல பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சு. அப்ப கிருபை பெருகினதுனால பாவம் செய்யலாமா அப்படி சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. நாம் பரிசுத்தமா இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயோ கிருபை கிடைக்குதே, கிருபை கிடைப்பதற்காக நாம் பாவம் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல பஸ்ல இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த பஸ்ஸையோ அந்த காரையோ அல்லது வண்டியையோ விபத்துக்குள்ளாக்க மாட்டோம். காரணம், அது யூஸ் பண்ணணும் என்பதற்காக அப்படி செய்தோம் என்றால் நம்மை போல முட்டாள்தனம் உள்ளவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த முதல் உதவி சாதனங்களை நம்ம பயன்படுத்துவதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவம் செய்வதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. பாவத்திலேயே விழுந்து விடாமல் தூக்கி எடுப்பதற்காக தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ பாவத்துக்கு 2வது வசனத்துல பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோமா எப்படி அது பிழைப்போம்? 3வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது
பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் காரியம், பரிசுத்தத்திற்கான படிகள்ல முதல் படி என்னன்னா, கிறிஸ்துவுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐடென்டிஃபை வித் கிரைஸ்ட். ஐடென்டிஃபை வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்தும் பரிசுத்த வாழ்வுக்கு முதற்படி கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே நாம் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது வசனம் பாத்தீங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அதுதான் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படும் ஞானஸ்தானம் என்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவுக்குள் நாம் வந்ததை கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படும் ஞானஸ்தானம் என்கிறோம். ஆகவே நீங்க 1 கொரிந்தியர் 12-13 வசனங்களை வாசிச்சீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட காரியங்களை நம்ம அங்க படிக்கிறோம். எப்படி எனில், சரீரம் ஒன்று. இதான் பவுல் விளக்கும் போது, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் நிறைய இருக்குது. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும், ஒரு சரீரத்துக்கு அநேக அவயவங்கள் அநேகம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சரீரம் ஒன்றாக தான் இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக, ஆமென், ஒரே சரீரம், கிறிஸ்து என்னும் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் ஆவியினாலே மறுபடியும் பிறக்கும் போது நடக்கிறது இதுதான். அதாவது சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம் இருக்கு. அந்த அவயவங்கள் யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், அடிமைகளா இருக்கலாம், சுயாதீனரா இருக்கலாம், வேற எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நீங்க கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமாய் மாறுகிறீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்படும் ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படும் ஞானஸ்தானம். அது ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இந்த ஞானஸ்தானத்திற்கு பிறகு, இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஊழியர் மூலமாக தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானம் எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம். பிறகு இயேசு கிறிஸ்து அவருக்கு அவருக்குள் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். ஆவிக்குள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த 3 ஞானஸ்தானங்களும் 3 அம்சங்களாக இருக்கிறது. ஒரே ஞானஸ்தானத்தின் கீழே எல்லாம் 3 அம்சங்களாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரட்சிப்பு, தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம், அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த 3 காரியங்களும் 3 அம்சங்களாக, ஞானஸ்தானத்தின் 3 அம்சங்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பின் ஞானஸ்தானத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். ரட்சிப்பை தொடர்ந்து வரும் அனுபவங்களுக்கு அடிப்படை நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால், கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதுனால அதற்கு பிறகு வருகிற ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. கிறிஸ்துவின் அனுபவங்கள் நமக்குரியதாகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குரிய அனுபவங்களால் நமக்குரியதாக. இங்க நம்ம வாசிக்கிறோம், மேலும் 4 இருந்து வாசிக்கிற பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கர்த்தருக்கு அதுக்கு முன்னாடி பவுல் எழுதுறார், அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவனுடைய சரித்திர சம்பவங்கள்ல நாமும் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்,
உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறது. இந்த 4 காரியங்கள்ல நாம் கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அடையாளப்படுத்தி கொண்டோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திற்கான முதல் படி அதுதான். கிறிஸ்து 4வது வசனத்துல பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முதலாவது, கிறிஸ்து மரித்தார், அவரோடு கூட நாமும் மரித்தோம். இதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு மரிக்கும் போது நீங்களும் நானும் மரித்தோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நீங்க சொல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்தார். நான் இப்பதான சமீபத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நான் மறுபடியும் பிறந்தேன். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்க கூடும். இது எப்படி சாத்தியம்? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரித்தார், நாம் பிறந்ததே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், அல்லது மறுபடி பிறந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். கவனிங்கள், தேவன் நம்ம எப்போது தெரிந்து கொண்டாராம்? எபேசியர் 1:4 வாசிச்சீங்கன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த வானம் பூமி உண்டாகுவதற்கு முன்பாகவே, ஆதாம் உண்டாவதற்கு முன்பாகவே, தேவன் இந்த படைப்புகள் காண்கிற படைப்புகள் எல்லாம் பாக்குறீங்களே, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், கடல்கள், மலைகள், ஒவ்வொரு காரியம் பாக்குறீங்களே, இது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகவே அவருடைய மரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நாம் அவருக்குள் நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இதை நம்ம புரிந்து கொள்வதற்குன்னா ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா சோத்திரம், இந்த பேனா இருக்கு, இந்த பேனா வச்சுக்கோமே. இந்த பேனா இப்ப என் கையில இருக்கு. இது என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது அப்படின்னா, எங்கே இருந்தது? கடையில் இருந்ததுன்னு புரியுது, கடையில் இருந்தீங்கன்றது புரியுது. இது கடையில் இருக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது? கடையில் வர்றதுக்கு முன்னாடி அது ஃபேக்டரியில் இருந்திருக்கும். ஃபேக்டரியில் இருக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? அது யார் தயாரிச்சாங்களோ அவங்க கிட்ட இருந்திருக்கும். சரி, அவங்க தயாரித்தார்களே, அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்தது அப்படின்னு நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம்னா கடைசியில என்ன வரும்? ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன எங்க இருந்ததுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நோக்கம் சொல்றேன். எங்க இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஒரு பேனாவை உருவாக்க வேண்டும் என்று அந்த உருவாக்குனவருடைய சிந்தையில் இருந்தது. இந்த பேனா உருவாவதற்கு வெளியா காண்கிற உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காணாத உலகத்துல இது அந்த படைப்பாளியின் சிந்தையில் இருந்தது. அதே போலதான் நீங்கள் நானும் காண்கிற உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி காணாத உலகத்துல படைப்பாளியாகிய பிதாவாகிய தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சிந்தையில் இருந்தோம். அதுதான் உண்மை. அவர் மரிக்கும் போது நாம மரித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கார் வருதுன்னா, புதுசா உருவாக்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த காரை உருவாக்குனவருடைய சிந்தையில அந்த கார் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கார் உருவாகணும், இப்படிப்பட்ட பொருள் ஒன்று மரிக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது இருந்தது. சோ அவர் மரிக்கும் போது அவர் சிந்தையில் நாம் இருந்தோம். 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, அவர் சர்வலோகத்தின் பாவத்திற்காக, கர்த்தருக்கு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகும் போது கவனிங்கள், அது அப்போ சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக பலியானார். அப்ப அவர் மரிக்கும் போது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் பிறக்க போகிற மக்களின் பாவங்களுக்காக இயேசு மரித்தார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இனிமே பிறக்க போகிற பிள்ளைகளோ இருந்தாலும் சரி, இனிமே வரப்போகிற சந்ததியின் பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மரித்து விட்டார். அப்போ அவர் மரிக்கும் போது நீங்கள் நானும் அவரோடு மரித்தோம் என்பதை விசுவாசியுங்கள். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு நீங்க உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்த மட்டுமல்ல, அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். வசனம் 4 என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுகிறது. அவருடைய மரணத்திற்குள்ளாக்க ஞானஸ்நானத்தினாலே, ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம கிறிஸ்துவோடு மரித்தோம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். இதோ கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவோடு கூட என்னுடைய பாவ சரீரம் அறையப்பட்டு விட்டது. உண்மை அதுதான். ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்ததுன்னா, கவனிங்க, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் மரிக்கும் போது நாமும் மரித்தோம். கவனிங்கள். அடுத்தது, அவர் அடக்கம் பண்ணப்படும் போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அடையாளப்படுத்திக் கொள்றது ரொம்ப அவசியம். ஆமென். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நிறைய பேர் கிறிஸ்துவின் கல்லறையை பார்க்கறதுக்கு, வெறும் கல்லறையை பார்க்கறதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அந்த கல்லறையை போய் பார்க்குறீங்க. நீங்க போய் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நீங்கள் அன்றைக்கே கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அன்றைக்கே நீங்களும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். போய் வந்துட்டீங்க அந்த கல்லறைக்கு, நீங்களும் போய் வந்துட்டீங்க. ஆனா இப்ப காண்கிற உலகத்துல உங்க மாம்ச கண்ணால பார்க்கும்படி போறேன்றீங்க. அது வேஸ்ட், செலவு. தயவு செய்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அப்பவே போயிட்டு வந்துட்டீங்க. அடுத்தது, கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தீங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறோம். 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின், கவனிங்க, மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்த நாள் தான் நம்முடைய புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்து வந்தோம். ஆமென். நமக்குள்ள ஒரு 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் நமக்குண்டான ஆவி, பழையவை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இதுதான் 7வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்குறானே. கவனிங்க, மரிச்சாச்சுன்னா, இப்போ உயிரோடு இருக்கும் போது அவருக்கு ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக அவருக்கு லட்டுன்னா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லட்டுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு அவருக்கு. அவர் மரித்து விட்டு அவருக்கு முன்னாடி அதே லட்டை, அதே தரம் வாய்ந்த அவருக்கு பிடிச்ச அந்த லட்டை முன்னாடி வச்சா அவர் பிழைச்சி வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? மரித்தவன்
பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாயிருக்கிறானே. அப்போ இயேசு மரிக்கும் போது நீங்கள் நானும் மரித்து விட்டோம். அப்படின்னா பாவத்துக்கு நீங்கி நாம் விடுதலை ஆகிவிட்டோம். நாம இதை உணராவிட்டா, இது விசுவாசிக்காவிட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தில் எழுத விழுந்திருப்போம். இயேசு மரிக்கும் போது நானும் மரித்து விட்டேன். இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழும் போது நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நானும் உயிர்த்தெழுந்து இப்போது தேவனுக்கு விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நமக்கு உண்டான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ பாவத்திற்கு நீங்களா இருக்கிறோம், அவர் இனி மரிப்பதில்லை. ஆமென். அடுத்த வசனம் சொல்ல, ஆகியால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 9, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இயேசு இனி மரிக்க தேவையே இல்லை, இனி மரிக்க போவதே இல்லை. தட் மீன்ஸ் பாவத்துக்கான செட்டில்மெண்ட்டை ஒன்ஸ் ஃபார் ஆல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பாவங்களுக்காக, உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்திற்காக இயேசு ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை செட்டில்மெண்ட் ஆக்கிட்டார். இதை நம்ம விசுவாசிக்கணும். சோ பாவத்துக்கு மரித்தோரில் இருந்த கிறிஸ்து இனி மரிக்க வேண்டாம், மரிக்க தேவையில்லை, மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளவே முடியாது. மரணம் என்றால் என்ன என்பதை கடந்த வாரத்தில் சொன்னேன். மரணம் என்றால் பிரிவு. அதாவது தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பிரிக்கிற, தேவ ஜனங்களை பிரிக்கிற காரியத்தை தான் மரணம் என்று சொல்கிறோம். அப்போ தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பிரிக்கிற அந்த ஆண்டு கொள்கிற பிசாசின் சக்தி அங்கே செயல்படவே முடியாது. ஏனென்றால் நாம் இயேசுவோடு கூட மரித்து விட்டோம், இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசுவோடு கூட உயிர்த்தெழுறோம். இதுதான் கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இப்போது இனி மரணம் ஆள முடியாது, இனி நாம் வாழ்றது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆமென். 10வது வசனம், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே போல நாம் மரித்தது பாவத்துக்காக மரிச்சிட்டோம், இப்ப பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருக்கு, நமக்கென்று நியமிக்கப்பட்ட வேலை இருக்கு. அதற்காக நாம் பிழைத்து ஜீவனோடு கூட இந்த உலகத்துல வாழ்கிறோம். நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அவர் மரித்து பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார், பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். 11, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள், அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க, அதையே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க பாவத்துக்கு மரிச்சீங்க, கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அடுத்தது பரமேறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழும் போது நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். உயிர்த்தெழுந்த இயேசு, கவனிங்க, எபேசியர்ல அழகா சொல்லப்பட்டிருக்க 2வது அதிகாரம் 5 வாசிங்கன்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட, எபேசியர் 2வது அதிகாரம் 5-7, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் அவரோடு கூட நம்மை எழுப்பிட்டார், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவனிங்கள், இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போனார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை அவரோடு கூட எழுப்பி இந்த பூமியிலே நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போல அவரோடு கூட உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோடு கூட உன்னதங்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். தட் மீன்ஸ் எல்லாம் நமது காலின் கீழே. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது, பாவம் இனி உங்களை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். ஆகில் நான் அல்ல,
இதை நம்ம தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? மரித்தது போன்றோ எழுந்தது போன்றோ உணர்வே இல்லை. திரும்ப சொல்றேன், நமக்கு நிறைய பேருக்கு மரித்தோம் அப்படின்னா எனக்கு அது மரிச்சோன்ற உணர்வே இல்லை, எழுந்தோம் அப்படின்ற உணர்வே இல்லை. அதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. கவனிங்கள், கண்களால் பார்ப்பதை அல்ல, உணர்வுகளால் உணர்வதை அல்ல, காதுகளால் கேட்பதை அல்ல, வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதுதான் சத்தியம். இயேசு மரித்தார், அங்கே நீங்களும் மரித்தீர்கள். இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்ட, இயேசு உயிர்த்தெழுந்த போது நீங்களும் உயிர்த்தெழுந்தீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார். அதே இடத்துல நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கிறோம். ஆமென். எபேசு 1:3 நாம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே மேன்மையான இடங்கள்ல, ஆவிக்குரிய சகல உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இங்கதான் நம்ம இருக்கிறோம். ஆகவே உங்களை கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்திக் கொள்வதில் தான் மெய் பரிசுத்த வாழ்வு துவங்கவே ஆரம்பிக்கிறது. இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிங்கள், பரிசுத்த வாழ்வு சாத்தியமே. கிறிஸ்துவுக்கு வெளியில ஒன்றுமே இல்லை. கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையே, கிறிஸ்துவுக்கு வெளியில ஒன்றுமே இல்லை. ஆகவே கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அதனால்தான் பவுல் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதை அழகாக விவரிக்கிறார். பாருங்க, கலாத்தியர் 6:14 வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் பண்ணாலும் ஒண்ணு இல்ல, விருத்த சேதனம் பண்ணாலும் ஒண்ணு இல்ல, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி எப்படி வருகிறது? கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவரோடு கூட பரமேறுதல்ல உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதனாலே புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியம் மலர்கிறது. அதுதான் காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களுக்கு தேவனுடைய இரக்கமும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசுவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பவுலுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியத்தை, கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட என்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவருடைய அச்சு அடையாளங்களை எங்க பார்த்தாலும் எங்க தொட்டாலும் கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் காரியங்கள் என்னிலிருந்து வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாக்கியங்களை கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 8:9 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நாங்க கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:11 பேதுரு சொல்லும் போது, 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், தங்களில் எங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவுக்கு உண்டாம் பாடுகளையும். எங்கள்ல எந்த ஆவி இருக்குன்னா கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் நாம், மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2:16 பவுல் சொல்கிறார், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ சிந்தை உண்டாயிருக்கிறதுல கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் நாங்கள். மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை எப்படிலாம் தரித்திருக்கிறது காட்டுறார் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. பிலிப்பியர் 2:5 பவுல் சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வேற சிந்தை எல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் ஆவி,
கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ரோமர் 8:36 கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார். எவ்வளவு நிச்சயமாய் சொல்லுகிறார். எந்த சக்தியாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ அன்பை விட்டு, கிறிஸ்துவை விட்டு பிரிக்கவே முடியாது. ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தன்னை கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை அவரோடு கூட அடையாளப்படுத்தி கொண்டதை, அச்ச அடையாளங்களை சரீரத்துல வச்சிருக்கிறத காண்பிக்கிறார். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:8 வாசிக்கும் போது கிறிஸ்துவின் உருக்கமான அன்பு, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே, அந்த அன்பு எனக்குள்ள இருக்கு. அந்த உருக்கமான அன்பிலே 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 4:10-11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்துல வெளிப்படுது. ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போது சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை சரீரத்துல, தட் மீன்ஸ் சுயத்துக்கு மரித்து நாங்கள் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நாங்கள் சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் வசனம், எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பவுலுடைய வார்த்தைகளை நம்ம வாசித்தோம். கிறிஸ்துவின் அதனால பவுல் கலாத்தியர் 6:12 வாசினா, சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் 14:12 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14 வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு, அதாவது உலகம் அங்க இருக்கு, இங்க நான் இருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் சிலுவையில் அறையப்பட்டு கிடக்குது. அதுக்கு இறங்கி வர முடியாது. அதே போல நானும் உலகத்திற்கு இந்த பக்கம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். அதாவது அவர் பவுல் சொல்கிறாரு, உலகமும் என்கிட்ட வர முடியாது, நானும் உலகத்துக்கிட்ட போக முடியாது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். உலகம் என்கிட்ட வரவே முடியாது, நானும் உலகத்துக்கிட்ட போகவே முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்? கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்பதை காரியங்களை சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவ அடுத்து இன்னொரு காரியத்தை வாசிப்போம். பிலிப்பியரும் 1 கொரிந்தியர் 2:2 அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுதான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க. சிலுவையில் அறையப்பட்ட அவரை தான், சும்மா இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே உங்களுக்குள் அறிவிக்க தீர்மானித்திருந்தேன் என்றார். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3:8
அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் அறிகிற அறிவின் மேன்மையை அதை மேன்மையாய் கருதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல 1 கொரிந்தியர் 4:1 நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும், நான் ஊழியக்காரன் சொல்ல, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அப்போ கிறிஸ்துவின் அடையாளங்களை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார், கிறிஸ்து சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார், சிலுவில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கிக்க விரும்புகிறார், கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறார், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தத்துல அவர் எங்க தொட்டாலும் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களோடு கூட காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் கைதியாக இருந்த பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லும் போது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பேசுகிறார். பேசி அவர் சத்தியத்தை, அவருடைய சாட்சியை சொல்லி வரும்போது அகிரிப்பா ராஜா ஒரு காலகட்டத்தில் சொல்லுகிற வார்த்தையை வாசிப்போம். அப்போஸ்தலர் 26, 28, 29. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, அப்போ பவுல் பேசி முடிச்ச பிறகு பவுலை நோக்கி அகிரிப்பா சொன்ன காரியம், நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்து அதையே வாழ்க்கையில் அபியாசிச்சு வந்த பவுலுக்கு பேசின பேச்சை கேட்டு அகிரிப்பா ராஜா சொன்ன காரியம் என்ன, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய், கொஞ்சம் குறைய நீ என்ன கிறிஸ்தவன் ஆக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் என்ன நீ கிட்ட கொண்டு வந்துட்ட அப்படின்றான். அதுக்கு பவுல் சொல்ற பதில கவனிங்க. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய சும்மா ஜஸ்ட் லைக் தட் இல்ல, எல்லாரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். கவனிங்க, முழுவதும் கிறிஸ்தவங்களாகும்படி இல்ல, என்னை போலாகும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்னை போல் நான் எப்படி கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் சுமந்து கிறிஸ்துவின் ஆவியோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு, கிறிஸ்து ஜீவனோடு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவ ஊழியக்காரனாக, கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு மேன்மையாக, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக எண்ணுகிறதாக கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக விளங்குகிறாரோ, அதே போல என் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் என்னை போல ஆகும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். பாருங்க, எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொண்டிருந்தால் அது தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்துவை அடையாளம். முற்றிலுமாய் தன்னை கேட்கிற அனைவரும் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்பது போலல, தன்னை கேட்கிற அனைவரும் தன்னை போலவே கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் பவுலுடைய உயர்ந்த விருப்பமாக இருந்தது. அதனால பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொல்லல, என்னை பின்பற்றுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து காணாத உலகத்துல ஒரு வார்த்தையில இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். உங்களுக்கு நான் காண்கிற உலகத்துல நானே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். அப்போ கவனிங்க, பவுல் விழுந்து எந்திரிச்ச அனுபவமே கிடையாது. தொடர்ந்து முன்னேறுகிற பரிசுத்தத்துல வாழ்ந்தார். காரணம், அவர் கிறிஸ்துவோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. பிசாசு உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நீதி என்னுடையது, கிறிஸ்துவே என்னுடைய நீதியா இருக்கிறார் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவே எனது நீதியானார், கிறிஸ்துவே எனது பரிசுத்தமானார், கிறிஸ்துவே எனது மீட்பானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தீர்கள். கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறீர்கள். ஆகவே இதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்க்க மதம் காரியங்கள் எதுவும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாம்
திருடன் நம்ம இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு நம்ம குற்றுயிராக விடப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மதத்தின் நிழலாய் வந்த ஆசாரியனும் லேவியனும் நம்மை காப்பாற்ற முடியவில்லை. ஆனா நம்மை காப்பாற்றினது யார் தெரியுமா? நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை காப்பாற்றினார். நம்முடைய காயங்களுக்கு தண்ணீர் வார்த்தார், ரசத்தை கொடுத்தார், நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்தார். அன்பார்ந்தவர்களே, மதத்தின் நிழல் நம்மை காப்பாற்றவே முடியாது. அதுதான் ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்கள் பக்கமாக விலகி விட்டார்கள். நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். அவர் மரித்ததை அவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை, அவர் உயிர் தெழுந்ததை, அவர் பரமேறினதை நீங்களும் அங்கேதான் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் செலவிலே மாத்திரமல்ல, கிறிஸ்து எனக்கு உண்டாகும் எல்லா செலவுகளையும் கிறிஸ்து அதை பார்த்து கொள்கிறார். ஆமென். பிதாவின் வீட்டில் நான் பத்திரமாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் பிதாவின் வீட்டில் பத்திரமா அவருக்குள் நாம் இருக்கிறோம். இதுதான் சத்தியம், இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நாம் பிதாவின் வீட்டில் சந்தோஷமாய் இருக்கிறோம். கிறிஸ்து என்னுடைய எல்லா செலவுகளையும் கர்த்தர் பார்த்து சந்திக்கிறார். ஆமென். கர்த்தர் சந்திக்கிறார். கிறிஸ்துவின் செலவில் பிதா என்னை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம கிருபைன்றோம். கிருபைன்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் என்ன தெரியுமா? காட் ரிசீவ்ஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். கர்த்தர் கிறிஸ்துவின் செலவில் நம்மை பிதா ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டு விட்டார். சிலுவையிலே மரித்ததினாலே, சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினதினாலே, சிலுவையிலே எல்லா ஒரே தரம் என்றென்றைக்குமான ஒரே தரம் பலியாக மாறினதினாலே, அந்த எல்லா பாவத்திற்கான எல்லா செலவுகளையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பிதாவு இடத்துல நாம் பத்திரமா இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தத்திற்கான முதற்படியே கிறிஸ்து நமக்காக செய்ததை நாம் அப்படியே சார்ந்து அதோடு கூட நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதுதான் 16:16 மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:11. ரோமர் 6 அப்படியே நீங்களும் அதுக்கு முன்னாடி சொல்ற பாவம் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது எல்லாம் சொல்லுகிற, உயிர்த்தெழுதெல்லாம் சொல்லிட்டு, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதை அப்படியே உங்களை அடையாளப்படுத்திங்க. அதை திங்க் பண்ணுங்க. அதை தான் நீங்க அங்கன்றதை எழுதுங்க. இங்க இருக்கிறீங்கன்றதை எண்ணிக்கொள்ளுங்கள், அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவத்துக்காக நீங்க மரிச்சீங்க, இப்போ உயிரோடு எழுந்தது நீதிக்காக, பரிசுத்தத்திற்காக, தேவன் அழைத்த அழைப்புக்காக நாம் உயிரோடு கூட வந்து நிற்கிறோம் என்ற எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வாழ்வீர்களானால், அதை கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொண்ட அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் இருப்பீர்களானால், நிச்சயமா நான் சொல்லுவேன், பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெப்போலியன் எனக்கு ஒரு பெரிய போர் வீரன் இருந்தான். அவனை ஒரு கிராமத்துல போய் சண்டை போட போகும்போது அங்க ஒரு வீரக்கிழவன், அவர் தனியாக ஆளாக போய் எதிர்த்து நிற்கிறான். மற்றவங்கலாம் ஓடி போயிட்டாங்க, அதில் சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த வீரக்கிழவன் மட்டும் எங்கள் ஊரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தனியாக நின்று போராடுறத பார்த்த நெப்போலியன் அந்த வீரத்தை பார்த்து பெருமிதம் என்றார். இந்த நபரை கொண்டு வாங்கன்னாரு. பார்த்தா அந்த வயதானவர் தான், ஆனால் அந்த வீரத்தோடு பேசுகிறதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்படிப்பட்ட வீரமுள்ளவர்கள் நம்முடைய இராணுவத்துக்கு தேவை, இவரை நம்முடைய இராணுவத்தில் எடுத்துக்கலான்ட்டு கூட்டிட்டு போகும்போது அவருடைய கையில, வலது கையில அவருடைய அடையாளத்தை கையில போடுறாங்க, முத்திரை போடுறாங்க. என்ன போடுறாங்க? என் நெப்போலியன் என் அப்படின்ற அடையாளத்தை பதிக்கிறாங்க. அந்த அடையாளத்தை பதிச்ச உடனே அந்த வீர கிழவன் என்ன பண்ணார்? ஒரு கையில கத்தி இருந்தது, அந்த இடது கையில எண்ணெய் போட்டாங்கல்ல, அந்த இடது கையை ஒரே துண்டா வெட்டி, அந்த வெட்டப்பட்ட கையை தூக்கி எறிஞ்சு, இது நெப்போலியனுக்கு சொந்தம், இந்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தம் அப்படின்னாராம். அன்பார்ந்தவர்களே, அந்நிய அடையாளங்களை உங்கள் சரீரத்தில் தரித்து கொள்ள விடாதீர்கள். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களோடு கூட தரித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை விசுவாசியுங்கள். அவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் நமது வாழ்க்கை நிகழ்கால அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்துல காணப்பட்ட மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்கால அனுபவங்களாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஆழமாய் விசுவாசியுங்கள். கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது இந்த பரிசுத்தம் நமக்கு சாதகமாகும், நமக்கு அது முடிவாகும். இருக்கிற இடங்களை நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நான் வீற்றிருக்கிறேன். கிறிஸ்துவின் நீதி என்னுடைய நீதி, கிறிஸ்துவே எனக்கு நீதியானார், கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தமானார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் சுமந்திருக்கிறேன். ஓ, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் வெளிப்படுத்தி காண்பிக்க போறேன் என்று காண்பீங்கள். பவுல் அப்படித்தான் காண்பித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறுகிற பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து போகிறார். அப்படியே நீங்களும் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஓ, கர்த்தருடைய கிருபை உங்களை உயிர்ப்பிப்பதாக. கர்த்தர் நமக்கான, இயேசு கிறிஸ்து நமக்கான ஆகிற எல்லா செலவுகளையும் பிதாவாகிய தேவன் பத்திரமாய் இருக்கும்படி அந்த செலவுகளை எல்லாம் சிலுவையிலே இயேசு ஒரே தரம் பலியானதினாலே சந்தித்து விட்டார். ஆகவே கிறிஸ்துவின் செலவில் நாம் பிதாவின் வீட்டில் பத்திரமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உள்ளங்கைகளில் பொறிந்து வைத்திருக்கிறார். அவரோட கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. இதுதான் சத்தியம். நீங்க விழுந்துருவீங்கன்ற பயத்துல வாழாதீங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் உங்க காலின் கீழே தான். பாவம் உங்க காலின் கீழே தான். இச்சைகள் உங்கள் காலின் கீழே தான். ஓ, மரணம் உங்க காலின் கீழே தான். எதுவும் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. மரித்த இயேசு இனி மரிக்க தேவையில்லை, மரிப்பதில்லை. பாவம் இனி அவரை ஆண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து விட்டோம். ஓ, கிருபைக்கு கீழாக நாம் இருக்கிறோம். பாவம் இனி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. கிருபைக்கு கீழாக நாம் இருக்கிறோம், பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அடையாளங்களை நான் தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சரீரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, அவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நானும் மரித்தேன், கிறிஸ்துவோடு மரித்தேன், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேன், கிறிஸ்துவோடு கூட நான் உன்னதங்களில் வீற்றிருக்கிறேன் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்தத்திற்கான முதல் படியை அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஓ, கிறிஸ்துவோடு கூட எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில முன்னேறி போக எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தார். நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. வருகிற வாரங்கள் அடுத்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவருக்கு சாட்சியா மகிமையை வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.